My first salary was 2,500 rupees. 1998 2,500 ரூபாய் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே ஆபீஸ்ல பார்ட்டின்னு வச்சுட்டு 2,500 ரூபாய் அன்னைக்கு நைட்டே செலவழிச்சிட்டாங்க. மறுநாள் காலைல கையில காசு கிடையாது. நான் தென் ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு சேலம். மதுரையில் நான் அப்பாயிண்ட் ஆனேன். அப்புறம் சேலம் போனேன். அங்க வந்து ஒரு 2-3 வருஷம், அப்புறம் சென்னையில நிறைய வருஷங்கள், இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுல இருந்து எனக்கு பேசிக்கலா எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. நல்ல பணம் சம்பாதிக்கணும் அண்ட் ஹானஸ்ட் மணி. அதுலயும் எனக்கு வந்து குழப்பம் எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் ஹியூஜ் மணி ஆஸ் வெல் அஸ் ஹானஸ்ட் மணி. அப்ப வந்து பிசினஸ்ல தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒன்று புரிஞ்சது. இது வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வேரெவர் யூ ஒர்க். தினமலர்ல என்னுடைய சேலரி வந்து ரொம்ப கம்மியா ஸ்டார்ட் ஆனா கூட பின்னாடி அவங்களே ரொம்ப நிறைய நல்ல சேலரி கொடுத்தாங்க. அண்ட் தினமலர் தந்தி ரெண்டுலயுமே எனக்கு ஒரு பெரிய லக் அண்ட் பிளெஸிங்ஸ் இருந்தது. மேனேஜ்மெண்டோடைய பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. அவங்க தே ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ சோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஸோ எனக்கு சம்பளம் தவிர எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நிறைய முதல் முறையா தினமலர் வரலாற்றிலே முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்து சஸ்பென்ஸ் அமௌண்ட் வாங்கி எனக்கு வந்து அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்தாங்க. தினமலர் வரலாற்றுல அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. அவங்க வந்து யாருக்கும் சாதாரணமா வந்து கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு வந்து எம்டிஏ ஒரு சஸ்பென்ஸ் அமௌண்ட் வாங்கி அதை வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் தான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஆசை. என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி a ஜேர்னலிஸ்ட். அந்த வாய்ப்பு எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு தினமலர்ல கிடைச்சது. நான் ஒரு 15-16 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 2,500 rupees. 1998 2,500 ரூபாய் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே ஆபீஸ்ல பார்ட்டின்னு வச்சுட்டு 2,500 ரூபாய் அன்னைக்கு நைட்டே செலவழிச்சிட்டாங்க. மறுநாள் காலைல கையில காசு கிடையாது. நான் தென் ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு சேலம். மதுரையில் நான் அப்பாயிண்ட் ஆனேன். அப்புறம் சேலம் போனேன். அங்க வந்து ஒரு 2-3 வருஷம், அப்புறம் சென்னையில நிறைய வருஷங்கள், இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுல இருந்து எனக்கு பேசிக்கலா எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. நல்ல பணம் சம்பாதிக்கணும் அண்ட் ஹானஸ்ட் மணி. அதுலயும் எனக்கு வந்து குழப்பம் எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால தினமலர் தந்தி ரெண்டுலயுமே எனக்கு ஒரு பெரிய லக் அண்ட் பிளெஸிங்ஸ் இருந்தது. மேனேஜ்மெண்டோடைய பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. அவங்க தே ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ சோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஸோ எனக்கு சம்பளம் தவிர எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நிறைய முதல் முறையா தினமலர் வரலாற்றிலே முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்து சஸ்பென்ஸ் அமௌண்ட் வாங்கி எனக்கு வந்து அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்தாங்க. தினமலர் வரலாற்றுல அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. அவங்க வந்து யாருக்கும் சாதாரணமா வந்து கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு வந்து எம்டிஏ ஒரு சஸ்பென்ஸ் அமௌண்ட் வாங்கி அதை வந்து எனக்கு கொடுத்தாரு.